ஆனாலும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்னமும் சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளில் அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் நபர்களுக்கு தான் கான்ட்ராக்ட் பணிகள் ஒதுக்கப்படுகின்றன. இப்படி தொடர்ந்து தங்களுக்கானதை சாதித்துக் கொள்ளும் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை செம்மையாக நடத்த வேண்டும் என அக்கறைப்படுவதே கிடையாது. அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்கும் முகாம்களுக்கு மட்டும் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் இவர்கள் மற்ற முகாம்களை கண்டுகொள்வதே இல்லை. இதனால் முகாமை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் நாங்கள் சிரமப்பட்டு வருகிறோம். இந்த சிக்கலை சமாளிக்க முகாம்களுக்கான செலவை உயர்த்தி வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளோம் என்று புலம்புகிறார்கள். வருவாய்த்துறையினரோ இந்த முகாமில் அளிக்கப்பட்டு வரும் 90% சேவைகள் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்டது. முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லப்படுவதால் நாங்கள் கடும் பணிச்சுமைக்கு ஆளாகி வருகிறோம். முகாம்களுக்காக எங்களுக்கு தனியாக எந்த நிதியும் ஒதுக்குவதில்லை.